புரிஞ்சுட்டா மட்டுமே போதும். சும்மா இருக்கிறத செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அது கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சிக்கு அணு அளவு கூட அங்க தேவையே இல்லை. அணு அளவு முயற்சி இருந்தா கூட என்ன ஆயிடும், தேர்தல் ஆரம்பிச்சோம்னா அணு அளவு கூட முயற்சி இல்லாத இடம் தான். அப்ப என்ன, பொறுப்பற்ற நிலை. அகத்தை பொறுத்தவரை எந்த பொறுப்பும் கிடையாது. லாஸ்டா ஐயா பேசிட்டு இருக்கும்போது நாம் நல்லது ஐயா சொன்னார், நல்ல பாசிட்டிவா நினைக்கணும், நல்லது நினைக்கணும் எப்பயுமே. ஏன்னா ஐயா புதுசா அப்படில சொல்றாரு, எப்பயும் பாசிட்டிவா நினைக்கணும்னு சொல்ல மாட்டாரு, நல்லது நினைக்கணும்னு சொல்ல மாட்டாரு, மனசுதான் ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லுவாரு. இப்ப என்ன புதுசா பாசிட்டிவா நினைக்கணும் நல்லது நினைக்கணும்னு சொல்றாரு. அப்படி ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன ஏன் சொல்றீங்க? ஏன் சொன்னாரு, இது நம்ம கண்ட்ரோல் இல்லை. நாம நினைக்கிறது எல்லாமே நல்லதை மட்டுமே நினைச்சீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நல்ல இது வேலை அகத்தான் முடிச்சிட்டோம். நாமெல்லாம் நினைக்கிறத மட்டும் நீங்க எப்பயுமே என்ன பண்ணணும், யாருக்கு என்ன பண்ணணும், நாம எப்படி நல்ல விதமா இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா அதுக்கான செயல் உங்ககிட்ட கிளம்பணும். நாம என்ன நினைக்கிறோம், என்ன வேண்டும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான செயல் உங்ககிட்ட கிளம்பணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், எந்த சூழ்நிலையுமே முடிஞ்சு போனதோட போராடுறது நமக்கு தேவையில்லை. நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லாவே, அது தாட்டு, அங்க நமக்கு வேலையே இல்லை. முடிஞ்சு போனது ஒரு தவறானதா இருந்திருக்கலாம், மிக மோசமானதா இருந்திருக்கலாம், மிகப்பெரிய பாதிப்பா இருந்திருக்கலாம். ஸோ அது க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம எந்த சூழ்நிலையும் வாட் இஸ் நெக்ஸ்ட், அல்லது என்ன வேண்டும், நமக்கு என்ன வேணும், ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பல காரணிகள் வரும். அப்புறம் அது அவங்க மேல தப்பா, இவங்க மேல தப்பா, நான் தப்பு பண்ணிட்டு நான் குற்றம் வச்சுதான் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சா இருக்கு. வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு என்ன வேணும்னு பார்க்கும்போது அதற்கான செயல் வந்துடலாம், அதுக்கான புது ஐடியாக்கள் நம்ம போகும். நம்ம வாழ்க்கையில நம்ம யாரும் நம்ம வாழ்க்கை எப்ப என்னன்னு தெரியாது. ஆனா வாழ்ற வரையும் எப்படி வாழணும் அப்படின்னு ஐயா சொல்றாரு, நீங்க நல்லதை நினைத்து நல்லதை செய்யுங்க. அது ஒண்ணு செய்யுங்க. நம்ம எப்பயுமே அது தோல்வி ஏற்பட்டாலும் அதுதான் மூழ்கி நமக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நமது முயற்சிகள்ல தோல்வியடையும் போது நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒண்ணு இல்லை, நாம விட்டுறோம். அது ஃப்ளோல் இருக்கு, அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. நம்ம பாசிட்டிவா மட்டும் நோக்கி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா சக்சஸ்ங்கிறது புறத்துல நல்லா நிறைய விஷயங்கள் சக்சஸ் ஆகுது. இதை நான் தொழில் ரீதியாகவும் நான் நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். குடும்ப ரீதியாக, உறவு ரீதியாக, சமுதாய ரீதியாக எப்பயுமே நாமளாக நினைக்கிறது எல்லாமே ஒரு நல்ல விஷயத்தை நினைச்சு நல்லதை நோக்கி செயல்படும் போது வெற்றி நிச்சயமா கிடைக்கும். சமீபமாக ஐயாவுடைய சில கதைகள் பாருங்க. ஐயா